வணக்கம் மக்களே! நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது சிறகடிக்க ஆசை தான். முத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சீதாவோட காதலுக்கு வந்து ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா மீனா வந்து, "நீ கவலைப்படாத சீதா, நான் உங்க மாமா கிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சீதாக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, அருண் வந்து, "ச்சே! இவன் தான் இவரோட மாமான்னு தெரியாம நான் வேற என்ன நெறைய பண்ணிட்டேன். ஆனா அவன் என்ன அவ்ளோ ரவுடியா இருக்கான். நம்ம சீதா வந்து ரொம்ப நல்லவன்னு சொல்றாளே" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது, நம்ம அருணோட அம்மா வந்து, "ஏன்டா இப்படி புலம்பிட்டு இருக்க? நீ வந்து அவரோட ஒரு பக்கத்த பார்த்துட்டு, நீ வந்து அவரு இப்படிதான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற. ஆனா, அவர் கூட பழகுனா தானே தெரியும். அவர் எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அருணும் வந்து, "இல்லம்மா, அதெல்லாம் இல்லம்மா. உனக்கு தெரியாதும்மா. அவன் ரவுடி தான்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி வந்து எப்படியாவது விஜயாவ சமாதானப்படுத்தணும், மனோஜ் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி வந்து ரொம்ப சொதப்பி நம்ம விஜய் கிட்ட திட்டு வாங்கிடுறாங்க. உடனே விஜய வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு "நீ போய் அப்படிலாம் சொல்றதெல்லாம் வந்து நம்ம ரோகிணிக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. நம்ம ஸ்ருதி வேற வந்து ரோகிணிய ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நடுவுல நம்ம மனோஜ்க்கு வந்து ரொம்ப தைரியம் வந்து, சரி ஓகே நான் ரோகிணி ரொம்ப கஷ்டப்படுறா. நம்ம போயிட்டு அம்மா கிட்ட வந்து ரோகிணிக்காக பேசுவோம். அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இந்த மாரி நான் ரோகிணிய வந்து இனிமே கடைக்கு கூட்டிட்டு போறேன்ம்மா. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்லாம ரொம்ப சைலன்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே வந்து, "அம்மா என்னம்மா சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கவும், சரி நீ கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து மனோஜும், ரோகிணியும் செம சந்தோஷமாயிடுறாங்க. "நிஜமாவாம்மா? ரொம்ப நன்றிம்மா. எனக்கு தெரியும் உங்களுக்கு என் விருப்பத்த மீறி நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து விஜயா கைய பிடிச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம முத்து வந்து, "இருடா அவங்க இன்னும் சொல்லி முடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அப்படியாம்மா? இல்ல உனக்கு தெரியாது. எனக்கு அம்மாவ பத்தி எனக்கு தெரியும். அம்மா ஒத்துக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜும், ரோகிணியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.